தற்போது அண்மைச் செய்தி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை வாக்கு பதிவான பெட்டிகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும், அதே போன்று பாண்டிச்சேரியில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு, அதற்கான பணிகளில் ஈடுபட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக 4/6/2024 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அந்த மையங்களிலும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் பணியாற்றுமாறு கழகத்தினுடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய தனி முகவர்கள், கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு இந்த இயக்கம் கண்ட முதல் வெற்றியே நாடாளுமன்ற மக்களவையின் திண்டுக்கல் தொகுதிக்கு 1973இல் நடைபெற்ற இடைத்தேர்தல் வெற்றிதான் என்பது நமக்கெல்லாம் நன்கு நினைவில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இயக்கத்தின் நாடாளுமன்ற வரலாற்றில் மிக அதிகமாக மக்களவை, மாநிலங்களவை உட்பட 49 உறுப்பினர்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் பெற்றிருந்தது. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு நாடாளுமன்ற மக்களவையிலும் அதேபோன்று மாநிலங்கள் அவையிலும் சிறப்புடன் பணியாற்றியதோடு, மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களுடைய நலனுக்காக முழு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரக்கூடிய இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒற்றை உறுப்பினராக இருந்த ஆரம்ப காலத்திலும், 3வது பெரிய கட்சியாக இருந்த நேரத்திலும், அதனைத் தொடர்ந்தும் இந்திய தேச ஒற்றுமைக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாத்திடவும் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர அந்த வருவாய் ஈட்டும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சிறப்பான பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற உன்னத குறிக்கோளோடு அராஜகத்திலும் வன்முறையிலும் கைதேர்ந்த திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு முறைகேடுகளையும் பில்லுமுள்ளுகளையும் தாண்டி 19/4/2024 அன்று தமிழகத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்றிய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும், கோடான கோடி கழக உடன்பிறப்புகளுக்கும், முகவர்களுக்கும், அதே போல கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளுடைய தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நெஞ்சான்ற நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற 4/6/2024 அன்று வாக்கு எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும் வரையிலும் கழக வேட்பாளர்களும், கூட்டணி கட்சி வேட்பாளர்களும், கழக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும், முகவர்களும் கவனக்குறைவாக இருந்து விடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன், இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.